எல்லோருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நாம் இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தமிழ்லைன் பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். 1998லேருந்து 2023 வரைக்கும் இவர் எடுத்த படங்கள் எல்லாமே இவரோட ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணதே கிடையாது. இவர் மொத்தமாகவே 13 படங்கள் தான் எடுத்திருக்காரு. அண்ட் இவர் எடுத்த படங்கள் எல்லாமே முதல் தடவை பார்த்தோன்னா சத்தியமாக புரியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 4 டைம் பார்த்தா தான் அந்த படமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, இவர் எடுத்துக்கிற தீம் ரொம்பவே யாராலையும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இப்படி புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கிறதுனால இன்செப்ஷன் படம் வெளியான டைமில் சில நெகட்டிவ்ஸ் ரிவ்யூஸும் வாங்குச்சு. அண்ட் ஓப்பன்ஹைமர் இன்னும் சில ஆடியன்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஓப்பன்ஹைமர் படம் தான் 7 ஆஸ்காரும் வாங்குச்சு. பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் அவர் யார் அப்படின்னா, உலக புகழ் பெற்ற கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் தான். இவர் இயக்கி இப்போ திரைக்கு வந்திருக்கக்கூடிய தி ஒடிசி அப்படின்ற படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தி ஒடிசி, இதை தி ஆடிசி அப்படின்னு சொல்லலாம், தி ஒடிசி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட அப்டேட் விட்டதிலிருந்தே இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹைப் ஏற்பட்டுருச்சு. அதுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு பார்த்துருவோம். இந்த ஒடிசி படம் இப்போ தான் முதல் தடவை படமாக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏற்கனவே 1954 ஒலிசியஸ்னு சொல்லிட்டு இட்டாலியன் மூவி ஒன்று இருக்குது. அண்ட் 1997 தி ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு மினி சீரியஸே இருக்குது. 2024 தி ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. இது எல்லாமே ஒடிசி சம்மந்தப்பட்ட கதை தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பார்த்துருவோம். டாம் ஹால்டே, ஜெண்டாயா, மேட் டாமன், அனி ஹாத்வே, ராபர்ட் பெட்டிசன், சார்லஸ் த்ரன், எலியட் பேஜ், லுபிட் நியாங்கோ, கொரி ஹாக்கின்ஸ், ஜோன் பெத்னல், மியா காத், பென்னி சஃப்தி. இந்த படத்தோட திரைக்கதை மற்றும் இயக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டோபர் நோலன் தானே. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் யார்னா, 12 வருஷமாக கிறிஸ்டோபர் நோலன் கூடவே சேர்ந்து வேலை செய்கிற ஹைடிவென் ஹைடிமோ. இந்த ஹைடிவென் ஹைடிமோவும் கிறிஸ்டோபர் நோலனும் சேர்ந்து இன்டர்ஸ்டெல்லார், டங்க்ரிக், டெனன்ட், ஓப்பன்ஹைமர், தி ஒடிசி அப்படின்னு தரமான 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பு யார்னா, கிறிஸ்டோபர் நோலன் அண்ட் எம்மா தாமஸ். அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் யார்னா, லுட்விக் கோரன்சன். அண்ட் இவரும் அப்படித்தாங்க, கிறிஸ்டோபர் நோலனோட டெனன்ட், ஓப்பன்ஹைமர், தி ஒடிசி அப்படின்னு தொடர்ந்து 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் யார்னா, ஜெனிஃபர் லேம். இவங்க இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் தான் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எந்த படம்னா, கிறிஸ்டோபர் நோலனோட ஓப்பன்ஹைமர் மூவி தாங்க. கிறிஸ்டோபர் நோலனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட ஒர்க் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க கூட அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். சரி, இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். ஒடிசி அப்படிங்கிறது புத்தகங்களோட பெயர். அந்த புத்தகங்களில் ஒடிசியஸ் மன்னரோட பயணம். இத்தாக்கா அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறவர் தான் ஒடிசியஸ். இந்த ஒடிசியஸ் ட்ராஜன் வாருக்காக தன்னுடைய மனைவியை விட்டு பிரிகிறார். இந்த ஒடிசியஸ் ட்ராஜன் வாரில் ஜெயிச்சதுக்கப்புறம் நாடு திரும்ப வேண்டும். அப்போது வழிமாறி சில சவால்களான விஷயத்தை எதிர்கொள்கிறார். அங்கே இத்தாக்கா நாட்டில் மகாராணி மற்றும் இளவரசர் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, மொத்தம் 20 வருஷம் மன்னருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இத்தாக்கா நாட்டில் ஷூட்டர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரிமை கோர்றாங்க. என்னன்னா, மன்னர் இறந்துட்டாரு, அதனால் மகாராணி எங்களில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி எங்கள்லேருந்து ஒருத்தவங்களை மன்னர் ஆக்கணும் அப்படின்ட்டு உரிமை கோர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒடிசியஸோட பையன், அதுதான் டாம் ஹால்டன், தன்னோட தகுதியை வளர்த்துக்கிட்டு அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் பதவி ஏற்கணும். இன்னொரு பக்கம் ஒடிசியஸ் சாகவே இல்லை அப்படின்ற நம்பிக்கையோட மகாராணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் இத்தாக்கா நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கல ஒடிசியஸ் எப்படி சவால்கள் நிறைந்த பயணங்களை தாண்டி நாடு திரும்பினார் என்பதுதான் இந்த ஒடிசி படத்தோட கதை. இந்த கதை முழுக்க முழுக்க கடல் மற்றும் இத்தாக்கா அப்படிங்கிற நிலப்பரப்பை சார்ந்தே இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நோலன் கிரேக்க கடவுளை காட்டவே இல்லை. ஏன்னா நோலன் சயின்ஸை நம்புகிற ஒரு ஆள். அதனால் கடவுள் மேலே பெரிய ஈடுபாடெல்லாம் அவருக்கு இல்லை. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது. முடிஞ்சளவு ரியாலிட்டியாக இருக்கணும்னு நினச்சி அவர் இந்த படத்தில் கிரேக்க கடவுளை காட்டவே இல்லை.
ஒடிசியஸ் வரலாறு உண்மையிலே இருந்திருந்தால் இப்படித்தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ரியாலிட்டியான ஸ்டோரியை கொடுத்துருக்காரு. ஆனால் ஹோமர்ஸ் எழுதின ஒடிசி அப்படின்ற புக்கு ஒரு ஃபிக்ஷன் மற்றும் மித்தாலஜி சம்மந்தப்பட்டு இருக்கும். இதில் கடவுளை பற்றின நிறையா விஷயங்கள் இருக்கும். இந்த ஒடிசி 2004 ரிலீஸான ட்ராய் படத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ட்ராய் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அப்படி ட்ராய் படம் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோ மணி நேரம் வருது அப்படின்னா 173 நிமிடங்கள். அதாவது 2 மணி நேரம் 53 நிமிஷம் வருதுங்க. இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். டெக்னிக்கலி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னதான் இந்த படம் 3 மணி நேரம் ஓடி இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு டைம் போனதே தெரியலை. மேட் டேமன் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று எனக்கு தோணுன இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓப்பன்ஹைமர் மாதிரி லீனியராக இந்த படத்தோட கதையை சொல்லலை. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா போர் அடிச்சிருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி சொல்லப்படாததுனால இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நோலனை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமாக விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாம் விரும்ப மாட்டார். ஆனால் இந்த படம் ஒரு ஃபேண்டசி கலந்த படமாக இருக்கனால விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி இந்த படத்துக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்க்கும்போது இது உண்மையாலுமே அங்கே நடக்குதா இல்லை விஎஃப்எக்ஸ் இல்லை சிஜி அப்படின்னு எதையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்குது. அண்ட் பிஜிஎம்மும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். நெகட்டிவ்ஸ் என்னென்னா, ஓடிசி படம் ஷூட் பண்ண கேமரா. இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா இவங்கெல்லாம் கதையில் இருந்தாலும் ஆனால் மேட் டேமன் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு இந்த படத்துக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த படம் மெதுவாக போகிறத நம்ம எல்லாராலையும் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இவர் தாங்க ஹோமர். ஒடிசி அப்படிங்கிற எபிக் போயம் எழுதினவர். இந்த படம் ஹோமர்ஸோட ஒடிசி போயம் புத்தகங்களை முழுக்க தழுவி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒடிசி புத்தகத்தை ஹோமர் 8ஆம் நூற்றாண்டில் எழுததாக சொல்லப்பட்டது. ஹோமர்ஸ் ஒடிசி மொத்தம் 24 புத்தகங்கள் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி மகாபாரதம், ராமாயணம், பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி கிரேக்கர்களுக்கு இந்த புத்தகம். அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2100 கோடி. ஆமாங்க, சுமார் 2100 கோடியிலேருந்து 2500 கோடி வரை பொருட்செலவில் உருவான திரைப்படம் தான் இது. அண்ட் கிறிஸ்டோஃபர் நோலன் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, எவ்வளவு செலவு பண்ணி எடுத்தாலும் கிறிஸ்டோஃபர் நோலன் அவர் படங்களில் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு நினைப்பார். விஎஃப்எக்ஸ் இல்லாமல் எவ்வளவு பொருட்செலவானாலும் பரவாயில்ல, என் படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சளவு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம நோலன். இந்த படம் ட்ரூ ஐமேக்ஸ் 70mm ஃபிலிம் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இதில் கூடவே ஒரு கெட்ட விஷயமும் சேர்ந்தே இருக்குது. அது என்னென்னா, இந்த ட்ரூ ஐமேக்ஸ் 70mm ஃபிலிம் ஃபார்மேட்டில் எடுத்தாங்கன்னு சொன்னல, இதுக்கு தகுந்த ஸ்க்ரீன்ஸ் வெறும் 41 தான் இருக்குது. தமிழ்நாட்டிலே அப்படின்னு கேட்காதீங்க, உலகத்திலே வெறும் 41 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது. இதில் முக்கால்வாசி ஸ்க்ரீன்ஸ் யூஎஸில் தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஒடிசி படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நீங்கள் ஒரு கிறிஸ்டோஃபர் நோலனோட ரசிகன் இல்லை வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான படம் தான். ஆனால் இந்த படம் உங்களை எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே யாராவது மூவி லவர், சினிமா லவர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய படமாக இது இருக்கும். இந்த படம் இன்னும் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் சீக்கிரமாக பாருங்கள். என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 6.8லேருந்து 7.5 வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க. இந்த மாதிரி மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.